ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் இருக்கிற இயல் 9ல் அணி இலக்கணம் இதுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 211 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் ஒன் வேர்ட், பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓமை. ரெண்டாவது ஒன் வேர்ட், இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையும் கூறுவது டேஸ் அணி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேற்றுமை. மூணாவது ஒன் வேர்டு, ஒரே செயலை இரு பொருள் படும்படி பாடுவது டேஸ் அணி. ஆன்சர் ஆப்ஷன் ஆவணால கொடுத்துருக்காங்க பாருங்கள், இரட்டுறம் மொழிதல். அதை வந்து குறிச்சிக்கோங்க. நாலாவது ஒன் வேர்டு, இரட்டுறம் மொழிதல் அணியின் வேறு பெயர் டேஸ் அணி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயனால கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்லேடை. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிறுவினா முதல் கேள்வி, பிரிது மொழிதல் அணியை விளக்கி எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 209 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 209ல் பிரிது மொழிதல் அணி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டாவது பாராள பாருங்கள், நாலாவது வரி, உவமையை மட்டும் கூறி அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுட்டு வேற்றுமை அணிக்கு மேலே ஒரு பேரா இருக்குது, அது வரை குறிச்சிக்கோங்க. பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் சிறுவினா முதல் கேள்விக்கான ஆன்சர். அடுத்தது இரண்டாவது கேள்வி, வேற்றுமை அணி என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 209, 210 ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 209ல் பாருங்கள், வேற்றுமை அணியின் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதில் ரெண்டாவது பரவாயில்ல பாருங்கள், அது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா, இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அடுத்த பேஜில் பாருங்கள், எனவே இது வேற்றுமை அணி ஆகும் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் சிறுவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர். அடுத்து மூன்றாவது கேள்வி, இரட்டுறம் மொழிதல் அணி எவ்வாறு பொருள் தரும்? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 210 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 210ல் இரட்டுறம் மொழிதல் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க பேரால கீழேருந்து ரெண்டாவது வரி பாருங்கள், ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசியாக இருக்குது பாருங்கள், இரட்டுறம் மொழிதல் அணி ஆகும் அது வரைக்கும் வந்து குறிச்சிக்கோங்க. இதுதான் சிறுவினா மூணாவது கேள்விக்கான ஆன்சர். இதோட இலக்கணத்துக்கான புக் பேக் ஆன்சர்ஸ்னு பார்த்தாச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.